வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வள்ளி வீரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கண்மணி வாசல்லையே நின்று வள்ளியை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வள்ளி வந்ததுமே வீட்டுக்குள்ள நுழைய விடாம வாசல்லையே நிற்க வச்சு கண்மணி கேள்வி கேட்குறாங்க. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுமே நான் எங்கே வேணாலும் போவேன், அதையே உன்கிட்ட சொல்லணும், நீ அதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்க, நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி வந்துட்டு என்ன அண்ணன் கொஞ்சம் இடம் கொடுத்ததும் குரலை வசதி பேசுறியா, நீ சொல்லிட்டு போகணுமால்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் போகும்போது வீட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, முக்கியமாக பீரோ சாவியை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வள்ளி பீரோ சாவியை நான் இதுக்காக உன்கிட்ட கொடுக்கணும்னு கேட்க, வக்கீல் வந்திருந்தாரு, அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், பணம் வேணும்ல, பீரோவில் தானே இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு சாவியை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, போகும்போது சாவியை கொடுத்துட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே வள்ளிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஏய் ரொம்ப பேசாத, நீ என்ன அதிகாரம் பண்ணுறியா, அதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, நாக்க அடக்கி பேசு, பறக்குது, உன் கூட தானே வீராவும் பிறந்தான், அவள் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வீரா மாதிரி நானும் இருந்தா இந்நேரத்துக்கு என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி மனசுலே நினைக்கிறாங்க, இப்போ கூட உன்னை என்னால் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும், ஆனால் என் மருமகனுக்காக பார்க்குறேன், உன்னை அடக்கிறதுக்கு வீரா வருவா, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுலே நினச்சிட்ருக்கேன், அப்படியே சாவி கொத்து உங்கள் கையில் இருந்தால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி மனசுலே நினைக்கிறாங்க, அடேங்கப்பா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறவ என்னெல்லாம் பேசுகிறா, பேசு பேசு அப்படின்னு மனசுலே நினச்சிட்ருக்கேன், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க, மனசுலேயே திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, வெளிப்படையாக பேசினா என் மருமகன் வாழ்க்கை தான் கெட்டு போகும், உனக்காக இல்லை அவனுக்காக தான் யோசிக்கிறேன், நீ என்ன பேசணுமோ பேசு, இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி உள்ளே போகிறாங்க. கண்மணி யோசிக்கிறாங்க, என்ன இது இவங்க பேச்சில் நிறைய வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வீரா ஒரு முடிவெடுத்து மாறனை கூட்டிக்கிட்டு வர வழியிலேயே 2 மாலையை வாங்கி போட்டுட்டு நேராக மாறனோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே கண்மணி வக்கீல்கிட்ட டைவர்ஸ் வாங்கின உடனே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட நான் வீரா கிட்டே கையெழுத்து வாங்கிடுவேன், மாறன் தான் போடுவாரான்னு தெரியல அப்படின்னு கேட்க, அப்போ ராமச்சந்திரன் நீ வீரா கிட்ட வாங்கு, நான் அவன்கிட்ட வாங்குறேன், நீ வீட்டுக்கு போகும்போது சொல்லு, நானும் வரேன், வாசலில் தானே உட்காந்துட்டு இருக்கான், நான் சைன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கார்த்திக் வராரு. வீராவும் மாறனும் வாசலில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா கையெழுத்து வாங்கிறதுக்கு நாம் போக தேவையில்லை, அவங்களே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் பார்க்குறாங்க. கண்மணிக்கு பயங்கர ஷாக்கு, இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே. வக்கீல் ஒரு பக்கம், என்ன சார் இவங்களுக்கா டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்க, மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க, இவங்கள பார்த்தா இவங்களுக்கு டைவர்ஸே தேவையில்லை போல இருக்கு, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராகவன் ஓடி போய் வள்ளியை கூட்டிகிட்டு வராங்க. வள்ளி வீராவையும் மாறனையும் மாலையும் கழுத்துமா பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம், சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே பார்க்கல, ஓடி போய் வீரா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா, வீரா இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, ஐயோ 2 பேரும் அழகாக இருக்கீங்க, சூப்பரான ஜோடி அப்படி இப்படின்னு அவங்க சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. வள்ளி வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நீ வந்துட்டல, இனிமே இந்த வீட்டில் இருக்கிற கெட்டது எல்லாமே போக போகுது அப்படின்னு சொல்ல, கண்மணிக்கு அப்படியே என்னன்னு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.